இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்குங்க. தூக்கமே வரல. ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தூக்கம் இல்லாதது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே வயது ஆகும்பொழுது நமக்கு தூக்கம் குறையவே ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மணி நேரம் உறக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இது வந்து நேச்சுரலாவே நெறைய பேருக்கு உடம்பு தானா மாற ஆரம்பிச்சுரும். தூங்க போகும்போது படுத்ததுக்கப்புறம் மைண்ட்ல நெறைய தாட்ஸ் வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாங்க முடியாத நெறைய வந்து தாட்ஸ், மல்டிபிள் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் நெகட்டிவ் தாட்ஸா தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்னால என்ன ஆகும்னா, நெறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, "மேடம் இந்த மருந்து சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துருமா?" அப்படின்னா, அந்த மாரி எந்த மருந்துமே கிடையாது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த தூக்கமின்மை பிரச்சனை தான் நெறைய பேருக்கு இருக்குங்க. தூக்கமே வரல. ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூக்கமின்மை பிரச்சனை இன்றைக்கு 2 வகையில நம்ம சொல்லலாம். இரவு நேரத்தில நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால எனக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தூக்கம் சரியா வரல அப்படின்னு சொல்றவங்க ஒரு பார்ட். இன்னொருத்தவங்க என்னன்னா, தூங்க கரெக்ட்டா நேரத்துக்கு நான் தூங்கிர்றேன். ஆனா, தூக்கம் வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்படி நான் தூங்குனாலும் இரவு 1 மணி, 2 மணிக்கு விழிப்பு வந்துட்டா, அதுக்கப்புறம் தூக்கமே இல்லைங்க. காலையில ஒரு 5 மணிக்கு கொஞ்ச நேரம் தூக்கம் வருது. அப்போ இடைப்பட்ட அந்த நேரத்தில ஒரு 2:00 இருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4, 5 வரைக்கும் நான் முழிச்சிருக்கிற மாரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி தூக்கம் இல்லாதது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே வயது ஆகும்பொழுது நமக்கு தூக்கம் குறையவே ஆரம்பிச்சுரும். கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மணி நேரம் உறக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இது வந்து நேச்சுரலாவே நெறைய பேருக்கு உடம்பு தானா மாற ஆரம்பிச்சுரும். ஆனா, ஒரு சிலருக்கு என்னன்னு பார்த்தோம்னா, நார்மலா அந்த தூக்கம் வந்து ரொம்ப வேரியேஷன் இருக்கும். நார்மலா நான் தூங்க போயிட்டேங்க. ஆனா, எனக்கு தூக்கம் வரல. பகல் நேரங்கள்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ டே டைம்ல நான் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே போயிடுது. ஆனா தூங்க போகும்போது படுத்ததுக்கப்புறம் மைண்ட்ல நெறைய தாட்ஸ் வந்து எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாங்க முடியாத நெறைய வந்து தாட்ஸ், மல்டிபிள் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் நெகட்டிவ் தாட்ஸா தான் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ்னால என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப நமக்கு தூக்கம் வராம, ஸோ முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ரிப்பீட்டடா நம்ம வந்து பிரெயின வந்து ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது, கண்டிப்பாக இந்த தூக்கம் வராமல் இருக்கு. இத தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த தூங்கும்போது ஒரு டீப் ஸ்லீப் இல்லாம இருக்கும். சில ஹெல்த் கண்டிஷன்னால. அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்னோரிங் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, இந்த குறட்டை விடுதல் பிரச்சனை. தூங்கும்பொழுது நல்லா தூங்குவாங்க. இந்த குறட்டை விடுதல் பிரச்சனை இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ தூங்குன பிறகு முழிப்பு வந்துரும். ஸோ பாடி அப்பவுமே வந்து பார்த்தோம்னா, ரெஸ்ட்ல இருக்கிற மாரி இல்லாம, ரொம்ப ஹெவி பெயின் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதிகமான உடல் வலியும் அந்த டைம்ல இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா, நம்ம லங்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ, அதிகமான ஒபிசிட்டி இருக்கு, நேசல் பாலிப் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளால இந்த ஸ்னோரிங், ஸ்லீப் ஏப்னியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். சரியாக ஆக்ஸிஜன் நம்ம உடலுக்கு தூக்கத்தில் கிடைக்காத போது இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இதுவுமே தூக்கமின்மைக்கு ஒரு காரணம். அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில வகையான டிசீஸ் தொந்தரவுகளால நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். அதிலுமே முக்கியமா பார்த்தோம்னா, டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, நமக்கு பாலியூரியா அப்படின்ற கண்டிஷன். அடிக்கடி யூரின் போய்க்கிட்டே இருக்கிறது, இரவு நேரத்தில. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது, தூக்கமே இல்லாம இருக்குங்க. ஸோ யூரின் போயிட்டு வரோம், தூங்குறோம். ஒரு 1 மணி நேரம் நார்மலா இருக்கு. திரும்பவும் ஒரு மாரி யூரின் வர மாரி இருக்குங்க. போயிட்டு வரேன், தூங்குறேன். ஸோ இரவு நேரத்தில இப்படியே பல வருடங்களாக தூக்கம் இல்லாமல் நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு இந்த தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையை கொடுக்குது. ஸோ இந்த தூக்கமின்மையை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்?
இது வந்து தூக்கம் இல்லாததுனால நான் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறேன்னா, ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் நம்ம தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் இதற்காக நான் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லும்போது பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்து திரும்பவும் தூக்கம் வர்றதுக்கும் இன்னும் நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இதில் முக்கியமாக இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இரவு நம்ம உணவு நேரம் கடந்து எடுக்கிறத தவிர்க்கணும். எடுக்கக்கூடிய உணவு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக டயட் எடுக்கிறதையும் தவிர்த்துட்டு இரவு கொஞ்சம் பால் குடிக்கும்போது ஸோ அந்த பாலில் கொஞ்சமாக சுக்கு பொடியோ இல்லை மஞ்சள் பொடியோ சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கும்பொழுது தூக்கம் நமக்கு நல்லாவே ஏற்படும். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, மேடம் இந்த மருந்து சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வந்துடுமா அப்படின்னா, அந்த மாதிரி எந்த மருந்துமே கிடையாது. ரொம்ப நாளாக நம்ம வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் நீங்கள் போட்டுட்ருக்கலாம். ஆனால் அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு தூக்கத்தை வந்து நமக்கு கொடுக்குதுன்னா, நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லும்பொழுது, அதற்கான மருந்துகள் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, நேச்சுரலாக நமக்கு நல்ல தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா, தூக்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்திற்கு மூலிகை மருந்துகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் வித்தவுட் சைடு எஃபெக்ட்ஸ். நீண்ட நாட்களாக ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு கை கால்களில் நடுக்கம், ட்ரெமர் வரவோ, ஆங்ஸைட்டி ஃபியரோ இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூலிகை மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அந்த தூக்கத்தை வந்து நேச்சுரலாகவே நமக்கு உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பால் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் இந்த ஜாதிக்காய் சூரணம் பயன்படுத்தலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியை வெதுவெதுப்பான பால் ஒரு 100 ml பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம். ஸோ இரவு தூங்கும்பொழுது இதை குடிச்சிட்டு தூங்கும்பொழுது நல்லாவே பிரெயின் வந்து நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு படுத்த உடனே ஒரு 1 மணி நேரம் கழித்து தான் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பே நிறைய பேருக்கு வரும். ஸோ நேச்சுரலாக பார்த்தோம்னா REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து 4 ஸ்டேஜஸ் வரைக்கும் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜஸ் நம்ம போயிட்டோம்னா தான் நல்ல டீப் ஸ்லீப்பே வரும். ஸோ அதற்கே நமக்கு வந்து ஒரு 1 2 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த மெடிசன்ஸ் நம்ம வந்து இந்த மூலிகைகளை எடுக்கும்பொழுது ஈஸியாக நேச்சுரலாகவே நமக்கு வந்து தூக்கத்தை வந்து இது உண்டாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போது வந்து இந்த ஜாதிக்காய் சூரணம் எடுக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பித்து ஒரு டீப் ஸ்லீப் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு அடுத்தது வேறு என்னங்க பயன்படுத்தலாம்? நமக்கு வந்து இந்த சதாவரி சூரணம் இல்லைன்னா அஸ்வகந்தா சூரணம். அஸ்வகந்தாக்கு பேரே வந்து பார்த்தோம்னா வித்தானியா சோம்னிஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நரம்புகளை பலப்படுத்தவும் நமக்கு இந்த அஸ்வகந்தா பயன்படுது. தொடர்ந்து இந்த அஸ்வகந்தாவை பாலில் கலந்து இரவு நேரத்தில் எடுக்கும்போது நரம்புகள் சம்மந்தப்பட்ட வலியோ தசைகள் சம்மந்தப்பட்ட வலியோ குணமாகுது. இரவு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குளியல் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் லேசாக நம்ம வந்து ஒரு வாக்கிங் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம உறங்க போகிறோம் அப்படின்னா நல்லாவே ஒரு உறக்கம் வரும். பொதுவாக வயதான நபர்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அவர்களும் இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ நீரிழிவு நோய் இருக்குன்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் மூலிகை மருந்துகள் எடுக்கும்போதும் பக்க விளைவுகள் இல்லாமல் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம். ஸோ தூக்கமின்மை தொடர்பாக சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.